ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நினைத்தது நடக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கன்ஃபியூஷனான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அப்படி இல்லைனா இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் தான் அந்த டாபிக். இது ஏன் கன்ஃபியூஷனான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்புள்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பேபிக்கு அப்படிங்கும்போது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோ இல்லை இந்த இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்கோ அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சோ, அப்படி இல்லைனா நம்ம இந்த மந்த் கன்சீவ் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால தான் இது ஒரு கன்ஃபியூஷனான டாபிக் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லைனா இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கப்புள்ஸ் அந்த மாதம் குழந்தைக்காக ட்ரை பண்ணி அவங்களுடைய ஓவுலேஷன் டைமில் அவங்க ஒன்றா சேர்ந்து இருந்து அதில் உண்டான கரு ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்து மிதந்து அவங்களுடைய கர்ப்பப்பை உச்சுவரில் பதியும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்தம் சிதைகிறத தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அப்படி இல்லைனா இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த ரத்தம் வெளியே வர்றது தான். ரெண்டாவது, இது ஏன் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னா, இது ஏற்படுற டைமிங் அந்த மாதிரியான டைமிங்கில் இருக்கும். எந்தெந்த மாதிரியான டைமிங்கில் இது ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு மென்சஸ் ஆக போகிற டேட்டுக்கு 2 அல்லது 3 நாளைக்கு முன்னாடி ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு மென்சஸ் உடைய டேட்டு தள்ளி போய் ஒரு 5 இல்லைனா ஒரு 6-7 நாளில் அவங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோ இல்லை இந்த இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்கோ ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு யூபிடி கார்டு செக் பண்ணி, அதாவது யூரின் ப்ரெக்னென்சி கிட்டு செக் பண்ணி பாசிட்டிவ்னு ஆனதுக்கப்புறம் கூட இந்த மாதிரியான இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ ஏற்படலாம். அதனால தான் அவங்க பீரியட்ஸ் ஆகிடுச்சோ என்னன்னு தெரியலையே, கன்சீவாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிக்குவாங்க. ரெண்டாவது, இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு மென்சஸ் டேட்டு தள்ளி போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை டேட்டு தள்ளி போனதுக்கு பின்னாடியோ லைட் பிங்க்கில், டார்க் ப்ரௌனில் இல்லைனா ப்ரௌன் கலரில் டிஸ்சார்ஜ் ஆனிச்சுன்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். ரெண்டாவது, ஒரு சிலருக்கு எப்படின்னா யூரின் போகும்போது மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் சரி நம்ம டேட் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ப்ளீடிங் டிஸ்சார்ஜ் எதுவுமே இருக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு சரி டேட் ஆகிட்டோம்னு சொல்லி பேடு வைப்பாங்க. வச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுடைய பேடு காவாசியோ இல்லை அரைவாசியோ அங்கங்கே சுட்டாக இருக்க மாதிரி நனைஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா அரைவாசியோ காவாசியோ நனைஞ்சிருக்கும். இதுதான் அதோட அளவு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரைவாசியோ காவாசியோ ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லைனா 1, 2, 3 நாள் வரைக்கும் ஏதோ ஒரு டைமில் மட்டும்தான் ஆகிருக்கும். இதுதான் அதோட அளவு. ரொம்ப கம்மியான அளவில் தான் ஆகும். இல்லைனா சொட்டாக ஸ்பாட்டிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் சொட்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். இதோடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 நாளோ இல்லை 2 நாளோ இல்லை 3 நாளோ ஏற்படலாம். ஆனால் அதோடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னும் ஒரு சில சிஸ்டர் கேட்பாங்க, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோ இல்லை ஸ்பாட்டிங்கோ இருக்கும்போது நமக்கு வயிறு வலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா வயிறு வலிக்காது. ஒரு சிலருக்கு சுத்தமாகவே வலிக்காது. ஒரு சிலருக்கு ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ லைட்டாக ஒரு சுருக்குன்ற ஆன் அண்ட் ஆஃப் பெயின் இருக்கும். எப்போயாவது இருக்கும், அப்படியே நின்றோம், எப்போயாவது இருக்கும், அப்படியே நின்றோம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிவயிறில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஒரு மாதிரியான லைட்டான ஒரு பெயின் இருக்கலாம். ஆனால் அது அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டியை பாதிக்காது. அவங்க பாட்டு அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்படி தான் வலி இருக்குமே தவிர்த்து பீரியட்ஸ்க்கு ஆகிற மாதிரி ஓவரான பெயின் இருக்காது. ரெண்டாவது, கொஞ்சமாக ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகி அதிகமாக ஃப்ளோவும் வராது பீரியட்ஸ்க்கு இது பண்ணுற மாதிரி. அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பீரியட் தள்ளி போகிற டேட் வரப்போதோ இல்லை பீரியட்ஸ் டேட் தள்ளி போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக யூரின் போகும்போதோ இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பேட் வச்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் அமைதியாக இது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுத்து என்ன ஏதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகி பயந்துக்க வேண்டாம். அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கோ இல்லை இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்காகவோ இருக்கலாம். அது நம்மளோட ப்ரெக்னன்சிக்கான ஒரு ஹோப்பாக கூட அமையலாம். இன்னும் இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான விமன்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸையும் கன்சீவ் ஆகிறதுக்கான டாபிக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு இந்த சேனலை லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நினைத்தது நடக்கும் நம்மளுடைய சேனல் நேம். தேங்க்யூ ஸோ மச்.